இங்கே அண்ணாமலை கேட்குறாரு முத்துக்கிட்ட, "ஏதாவது தெரிஞ்சுச்சாப்பா?" அப்படிங்கிறது. "கொஞ்சம் தெரிஞ்சிருக்குப்பா. நான் ஒரு நடிகரை போய் பார்த்துட்டு வந்தேன், சீரியல் நடிகரை. அவர் சொன்னாரு, அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாராம், அவர் பார்த்துருக்காராம். ஆனா வந்து அவருக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லையாம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மீனா சொல்றாங்க, "ஏங்க நம்ம வந்து அவர ஃபோட்டோ இருந்தா நமக்கு தேடுறதுக்கு வசதியா இருக்கும்ல." "ஆமா மீனா. ஆனா நம்ம அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலையே." அப்படிங்கும்போது திரு திருன்னு முழிக்கிறது. மனோஜ் வந்து முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ரோஹிணியும் முழிச்சுக்கிட்டு நிக்குது. அப்போ மீனாவே சொல்லுது, "ஏங்க கோயில்ல வச்சு இவங்க பணம் குடுத்தாங்கல்ல, அப்போ அந்த சிசிடிவி கேமராவுல அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்." அப்படிங்கும்போது, உடனே ரோஹிணி சொல்றாங்க, "அதெல்லாம் வேணாம் மீனா. நாங்களே பார்த்துக்குறோம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அத நாங்க பார்த்துக்குறோம்." அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாரு, "ஏம்மா அந்த மாரி சொல்ற? இவங்களுக்கு சிரமம் வேணாமே மாமா. ஏன்னா இவங்க வந்து தொழில் வந்து இவங்கள தொழில் கெட்டு போகுதுல்ல இது அலையிறதுனால." அப்படிங்கிறாங்க. ஆனா ரோஹிணி மனசுல வேற ஒண்ணு நெனச்சிருக்கு. என்ன நினச்சிருக்குன்னா, இப்போ நம்ம ரூ. 30,00,000 வாங்கிட்டோம்னா, அத வந்து நம்ப கடைக்கு வச்சுக்கலாம், இல்ல கடன் அடைச்சிடலாம். இவங்க கையில போச்சுன்னா, இவங்க ஆளுக்கு 7,7 லட்ச ரூபா எடுத்துருவாங்க. பங்கு பிரிச்சுட்டு பாக்கி தான் வரும். அதனால நம்பளே பார்த்துக்குவோம்." அப்படிங்கிறாங்க. இது நடந்தது போக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்தும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, "ஏதாவது கேட்டியா மீனா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கேட்டேங்க. சித்திக்கிட்ட பணம் வாங்கினீங்களான்னு கேட்டப்போ, ரோஹிணியோட முகம் ரொம்ப மாறிடுச்சு. ஏங்க உங்களுக்கு இப்படி வேர்க்குதுன்னு நானும் சுருதியும் கேட்டப்போ, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே பதட்டத்தோட ஓடுனாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு மீனா. சித்திக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு சித்திக்கிட்ட போய் இந்த பொண்ணு கடன் வாங்கணும்? அப்ப சத்யா சொன்னது உண்மைதான். ஏதோ நெறையா பணம் வாங்கியிருக்கு சித்திக்கிட்ட இது." அப்படிங்கும்போது, உடனே மீனா சொல்றாங்க, "பார்வதி ஆன்டி வீட்ல கூட ரூ. 2,00,000 பணத்த வச்சது இவங்க தான் ரோஹிணி தான் வச்சாங்க. அப்ப சித்திக்கிட்ட கடன் வாங்கி தான் இவங்க வந்து பார்வதி வீட்ல வந்து வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மீனா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது. இதுக்கு பின்னாடி நெறைய விஷயம் இருக்கு. ரோஹிணி நல்லவங்க கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பண்றாங்க, "சரி என்னான்னு பார்ப்போம் வா மீனா." அப்படிங்கும்போது மறுநாள் காலையில எந்திரிச்சு அவங்கவங்க வேலைக்கு போறாங்க. அதேமாரி மீனா பூ கொண்டு போறாங்க. இவரு இது டிரைவிங்க்கு போறாரு. அப்போ வந்து கார் ஷெட்டுக்கு போம்போது, கார் ஷெட்ல நின்னு பேசிட்டு இருக்காரு முத்து. எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. "ஏதாவது தெரிஞ்சுச்சாப்பா பணத்த பத்தி?" அப்படின்னு செல்வம் கேட்குறாரு. "ஒண்ணும் தெரியலடா இதுவரைக்கும். நானும் 2, 3 பேர்ட்ட விசாரிச்சுட்டேன். ஒண்ணும் தெரியலடா." அப்படிங்கும்போது, "நானா இருந்தாலும் இந்த மனோஜ் பொண்டாட்டி ரொம்ப திமிரு பிடிச்சதுடா. அது ஏதோ பிரச்சனை தான்டா. அது ஏதோ ஃப்ராடுடா." அப்படிங்கிறாரு செல்வம். "அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே." அப்படிங்கிறாரு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது சவாரி வருது. சவாரி வரும்போது போறாங்க. அப்ப அந்த சவாரிக்காரவங்க கேட்குறாங்க முத்துக்கிட்ட, "ஏங்க ஹேண்ட்பேக் அறுந்து போயிடுச்சுங்க. இங்க யாராவது இருக்காங்களா? தைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா?" "இருக்காங்க மேடம் வாங்க. நான் அழைச்சிட்டு போறேன். இங்க ஒரு பாட்டி தாத்தா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அழைச்சிட்டு "தாத்தா, பாட்டி எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "பாப்பா முத்து" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பேக் தைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, "முத்து இங்க ஒரு பொண்ணு வந்துச்சு. அப்போ ஒரு ஃபோன ஒண்ணு விட்டுட்டு வந்துருச்சு. நானும் அந்த பொண்ணு வருமா வருமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வரவே இல்ல. இந்தல இருக்குப்பா அந்த ஃபோனு பாரு." அப்படின்னு சொல்லும்போது, "தாத்தா இந்த ஃபோனு உங்களுக்கு எங்க கிடைச்சுச்சு?" "இங்க தான் ஒரு பொண்ணு கொண்டு வந்துச்சு முத்து. இப்ப செருப்பு தைக்க வந்துச்சா, கீழ போட்டுட்டு போயிடுச்சு." "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன பார்த்தா அவர் ஃபோனு. "ஏன் ஃபோனு? எந்த பொண்ணு கொண்டு வந்துச்சு? ஓ! ரோஹிணி கொண்டு வந்திருக்காங்களோ?" அப்படின்னு நினச்சுக்கிட்டு உடனே என்ன பண்றாரு, அவர் செல்லுலேருந்து எடுத்து, "இந்த பொண்ணா பாருங்க தாத்தா." அப்படிங்கும்போது, "இந்த பொண்ணு இல்ல முத்து. வேற பொண்ணு." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்ப ரோஹிணியோட வேலை தானா இது? ரோஹிணி வித்யாவோட வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க தாத்தா நான் போயிட்டு வரேன்ட்டு" வந்துடுறாரு. வீட்ல வந்து மீனா கிட்ட சொல்றாரு, "இங்க பாரு மீனா, என்னுடைய ஃபோன் கிடைச்சிருச்சு. இது வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ வந்து நான் சார்ஜ் போடுறேன். எப்படி போச்சுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோ வந்து யாருக்கு போச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். யாருக்கு அனுப்புனாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும்." அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாரி சார்ஜ் போட்டுட்ருக்காரு. சார்ஜ் போட்டு முடிஞ்சதும் ஃபோன ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆன் பண்ணோனே அந்த இமேஜ போய் பார்த்து எல்லாம் பண்ணும்போது, ரோஹிணி தனக்கு அனுப்பியிருக்காங்க. "பாத்தியா வந்து மீனா, ரோஹிணியோட வேலைய பாத்தியா? ரோஹிணி அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டு, அவங்க சித்திக்கு அனுப்பிட்டாங்க. சித்தி இத வந்து வெளியாக்கிட்டான் பாத்தியா? நான் நெனச்சேன் அப்பவே ஏன்டா, இந்த வந்து இந்த நான் வீடியோ எடுத்தது என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. வேற யார்கிட்டயும் இல்ல. இது எப்படி நான் வெளிய போச்சுன்னு நெனச்சேன். பாத்தியா இந்த பொம்பளையோட வேலைய? இது ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. நான் இந்த பொம்பளைய என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம விடமாட்டேன் மீனா." அப்படிங்கும்போது, "கண்டுபிடிக்கணுங்க. இவ்வளவு செஞ்சிருக்காங்க இவங்க. ஆனா இவங்கள கண்டுபிடிக்காம விடக்கூடாது. அதே மாரி தான் ரூ. 2,00,000 சித்திக்கிட்ட வாங்கி தான் இவங்க வந்து பார்வதி வீட்டுக்கிட்டலாம் பார்வதி ஆன்டி வீட்ல கொண்டு போய் வச்சிருந்துருக்குறாங்க பணத்த. இவங்க தான் பார்வதி வீட்ல பணத்தையும் எடுத்திருக்காங்க.
அப்படின்னு மீனா சொன்னா, ஆமாம் மீனா, இதில் சந்தேகமே இல்லை. இவங்க தான் பார்வதி ஆண்டி வீட்டில் வந்து பணத்தை எடுத்திருக்காங்க. அம்மா சந்தேகப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்க. உன் மேலே இரக்கமோ பாசமோ அந்த பொண்ணுக்கு கிடையாது, பார்லர் அம்மா கிடையாது. இது என்னான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ரோஹிணி வந்து தண்ணி குடிக்க வருது. என்ன பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒட்டு கேட்குது. பல பேர் நம்ம என்ன பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒட்டு கேட்குறாங்க பார்த்தியா மீனா. ஒரு நாளைக்கு நான் எல்லாரையும் கையும் களவுமா பிடிக்க போகிறேன். அப்போ மாட்டுவாங்க பாரு, உண்மை தெரியும்.